அடுத்ததா நம்ம இதுவரைக்கும் பாட்டு எல்லாம் கேட்டு ரசிச்சாச்சுங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக போய் பொம்மைகளை வச்சு விளையாடலாம்னு நினைக்கிறேன். வாங்க நம்மளும் ஒரு சிறு குழந்தையா மாறி பொம்மைகளெல்லாம் வச்சு விளையாடலாம். என்னன்னு பார்க்குறீங்களா? இப்போ நிஷா பிரதீபன் அவங்க எப்படி பொம்மை செய்யறதுன்னு நமக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க. வாங்க திருமதி நிஷா பிரதீபன் எப்படி நீங்களும் பொம்மை செய்கிறீங்கன்னு பார்க்கலாம். நாங்களும் அதை தெரிஞ்சு கற்றுக்குறோம். வாங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு வரலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். பிஎம்சி பிரவாசி விஷன் தமிழ் மாலை தமிழால் இணைவோம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நான் நிஷா பிரதீபன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம இந்த அட்டை பெட்டி வச்சு ஒரு க்யூட்டான பொம்மை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ இந்த பொம்மை செய்கிறதுக்கு நமக்கு முட்டை வாங்குவோம் இல்லையா, அந்த அட்டை பெட்டி இருந்தால் போதும். ரொம்ப சுலபமாக பண்ணலாம். முதல்ல இதை நம்ம உடைச்சிக்கலாம். தேவையான பொருட்களும் ரொம்ப அதிகமாக கிடையாது. ஒரு கத்திரிக்கோல், கட்டுறதுக்காக கொஞ்சம் சணல், ஒரு கொஞ்சம் கலர் பண்ணுறதுக்காக பெயிண்ட், அப்புறம் கொஞ்சம் ஒட்டுறதுக்காக க்ளூகன். இப்போ இதை நம்ம உடைச்சிக்கலாம். இதை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக உடஞ்சிரும். பட் நீங்கள் வேறு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கத்திரிக்கோலில் கட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறமும் இதை நம்ம ட்ரிம் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால இதை கொஞ்சம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது எப்படி எடுத்துடலாம். இப்போ இதை ஒவ்வொரு போர்ஷனாக நம்ம ஒரு இந்த கப் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த போர்ஷன் மாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எட்ஜஸை நம்ம கட் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், பட் கட் பண்ணிடலாம். இப்படி இந்த மாதிரி கப் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல் 1-2 கொஞ்சம் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வரும், பட் திருப்பியும் நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கப்ஸ் நமக்கு ஒரு 4-5 வேணும். நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் முதல்ல நம்ம இதுக்கான ஹெட் போர்ஷன் பண்ணிக்கலாம். இப்படி அழகாக ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 4 கார்னர்ஸ் வரும் உங்களுக்கு. அதில் ஒரு 2 கார்னர் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் முன்னுக்கு கட் பண்ணி விடுங்க. ரொம்ப ஆழமாக போகாமல் ஒரு கொஞ்சம் போல். ஒரு குட்டியாக ஒரு லைன் வர மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பொம்மையோடைய தலை வந்துருச்சு. இப்போ இதில் இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது முகம் பண்ணலாம். இப்போ இதே கப்பில் மறுபடியும் இன்னொரு சின்ன சைஸ்க்கு கட் பண்ணுவோம். நம்ம அந்த தலைக்குள்ளே இந்த முகம் ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு இதை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க. ரைட். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கப் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தலை வந்துருச்சு, இந்த கப் வந்துருச்சு. இப்போ இந்த கப்பு இப்படி திருப்பி இந்த ஃபேஸ்க்குள்ளே இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்க, நமக்கு ஹெட்டும் வந்துருச்சு, ஃபேஸும் வந்துருச்சு. ஓகேயா? இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸ் கலர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டோன் வேறு வேறு கலர் கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கும்போது தான் அது நேச்சுரலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாகவே பண்ணுங்கள். தண்ணியாக பண்ணும்போது அந்த அட்டை தானே ஊறி போயிடும். அதனால் நல்லா கொஞ்சம் திக் பெயிண்ட் கொடுங்க. நல்லா 2 கோட் 3 கோட் கூட நீங்கள் தரலாம். ஓகே, நான் திக்காக இருக்கணுன்றதுக்காக தான் பெயிண்ட் டியூப்ல இருந்தே எடுக்கிறேன். தண்ணி கலக்காமல் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்கள்,
நல்ல ஒரு ஃபேஸ் கலர் வந்துருச்சு. இப்போ இது காயணும், காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் காய வச்சு கொண்டு வந்திருக்கேன், நம்ம அதையே யூஸ் பண்ணலாம். இப்போ இதை மூடி இந்த பக்கம் வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நான் இதை காய வச்சே கொண்டு வந்திருக்கேன். இப்போ தலைக்கு வந்துட்டு பிளாக் கலர் அடிக்கணும். இப்போ அதையும் நான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஹேர் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்துட்டு நீங்கள் க்ளூ கன்னை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஹெட் பண்ணோம் இல்லையா, அதில் இப்படி நல்லா சாஃப்டாக அந்த க்ளூ வந்ததுக்கப்புறமா இப்படி ஒரு அப் அண்ட் டவுன் மோஷன் போனீங்கன்னா நல்ல அழகாக நமக்கு தலைமுடி மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துடும். இது கம்ப்ளீட்டாக பண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் பிளாக் பெயிண்ட் கொடுத்தீங்கன்னா அழகாக அப்படியே ஒரு தலைமுடி மாதிரியே ஒரு எஃபெக்ட் வரும் உங்களுக்கு. நல்ல டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட், இப்போ இதுவும் வந்து நமக்கு ஆறணும். இப்போ இதை நான் செஞ்சே கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். செஞ்சுட்டு நான் வந்து இதில் பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் உள்ளே வைக்கும்போது பாருங்கள் ஹெட் அண்ட் ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ இது ரெடி ஆயிடுச்சா. இப்போ நமக்கு பாடி வேணும். சேம் திங், அதே மாதிரி நம்ம மறுபடியும் இதை கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் 2, 3, 4 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கலரும் பண்ணிக்கணும். இப்போ நான் இதுக்கு ஒரு 3 எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள். ஒரு 3 கப் இந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிளெயினாகவும் இப்படியே கூட கலர் பண்ணலாம். நான் இதில் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கேன். டிசைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு பென் வச்சுட்டு குட்டியாக இங்கே டிசைன் பண்ணிக்கோங்க. ஒரு சும்மா ஒரு ட்ரையாங்கிளோ அல்லது ஒரு ஸ்கொயர் ஷேப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். சாரி, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணலாம். இதை வரைகிறது வந்து நீட்டாக வரும்ன்றதுக்காக தான். இல்லை உங்களுக்கு இது பண்ண முடியும், வரையாமையே பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். பிக்னஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே பண்ணுங்கள், ரொம்ப நீட்டாக வரும். ஓகே, இப்படி குட்டி குட்டியாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டு கலர் பண்ணி அதுக்குள்ள ஒரு குட்டி குட்டி ஹார்ட் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மணி ஒட்டிக்கலாம், இல்லைனா ஏதாவது சின்ன பீட்ஸ் இருக்கு இல்லையா, ஒட்டக்கூடிய பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ஃபேஸ் இருக்குது, ஹெட் இருக்குது, பாடியும் இருக்குது. இப்போ இதோடைய அசம்பிளிங் பார்க்கலாம். இதுக்கு நமக்கு கொஞ்சம் சணல் வேணும். ஓகே, ஒரு பெரிய ஒரு ஐ ஹோல் இருக்க மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கோங்க, சணல் போகிற மாதிரி. அதுக்குள்ளே நம்ம இதை போட்டுக்கலாம். இதை கோத்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கட்ட போகிறோம். பெரிய ஹோல் எடுத்திங்கன்னா தான் இந்த சணல் உள்ளுக்கு போகும். நம்ம நார்மலாக தைக்கிற ஊசியில் கண்டிப்பாக போகாது. கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து உள்ளே அனுப்பி விட்ருங்க, போயிடும். ஓகேயா, இப்போ இதை வந்து நம்ம கோத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஹேங்கிங் வேணும். அதுக்காக ஒரு சின்ன ஹூக் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் உள்ளே போவோம். ஏன்னா இந்த ஊசியை நம்ம எடுத்துக்கலாம் வெளியில். பாருங்க, இப்படி ஒரு மாட்டி வைக்க முடியும் அப்போ தான். ஓகேயா, இப்போ இதை வந்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம் இங்கே உள்ளுக்க. அப்போ இந்த ஓட்டை வழியாக மறுபடியும் அந்த ஹூக் வந்து வந்துடாது. ஒரு டபுள் நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸஸாக இருக்க இந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். அது நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஆஃப் க்ளூ. ரொம்ப சுடும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் சணல் எடுத்துட்டு
கட் பண்ணிடுவோம். இது தேவையில்லை. மறுபடியும் நம்ம இதில் கோத்துக்கலாம். நம்ம தூக்கி போட்டுற ஒரு சின்ன அட்டைப்பெட்டியை வச்சு நம்ம அழகாக பொம்மை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு மணி பிளான்ட்டில், கார்டனில் இருக்க பிளான்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட், கோத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபேஸ் அட்டாச் பண்ண போகிறோம். இது இப்படி ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ நம்ம இதை ஓட்டை போட்டுக்கோங்க. ஒரு ஷார்ப்பான நீடில் வச்சு இதில் இப்படி உள்ளே குத்தினீங்கன்னா ஓட்டை வந்துடும். ஸோ அந்த ஹோல் வழியாக தான் நம்ம இதை போட போகிறோம். இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு க்ளீனாக நீட்டாக அந்த ஏரியா இருக்கோ அந்த இடத்த இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்க, இப்போ இந்த போர்ஷனை நம்ம ஒட்டிடலாம். இந்த சைட்ஸில் போயிட்டு கொஞ்சம் க்ளூ போட்டிங்கன்னா அது அழகாக இப்படி ஒட்டி நின்றும். எக்ஸ்ட்ராவாக வர இந்த த்ரெட்டெல்லாம் வந்து கடைசியில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ரைட், பாருங்க, நம்மளுடைய முகமும் ஹெட்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பாடி. இப்போ பாடி இதை வந்து நம்ம ஹெட்டோட இந்த போர்ஷனை கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் க்ளூ போடுங்க. இதை சுற்றி போட்டிங்கன்னா அழகாக போய் உட்காந்துக்கும். இது கரெக்டாக அந்த ஸ்கொயர், 2 ஸ்கொயரும் இப்படி வர்ற மாதிரி சேர்த்து இப்படி அட்டாச் பண்ணுங்க. ஒரு கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒட்டிக்கும். இப்போ அடுத்தது வேறு கலர். இதில் நீங்கள் ஹைட் வேணும்னா நடுவில் ஏதாவது ஒரு திக்கான பீட் கொடுத்தீங்கன்னா நல்ல ஹைட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. நான் ஒரு நார்மல் ஹைட்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொடுக்கல. இங்கேயும் நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அது நகராமல் இருக்கும். அப்போ தான் நல்லா இந்த நாட்டை வந்து உள்ளுக்க தள்ளி போடணும். ஒரு டபுள் நாட் போடுங்க. இந்த நாட்டும் இப்போ கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம். ஆல்ரைட், நல்ல நாட்டை கடைசி வரைக்கும் தள்ளி விட்டுருங்க. இப்போ 3வது போர்ஷனையும் போட்டுருவோம். இதே மாதிரி மறுபடியும் நம்ம இதை நாட் பண்ணிக்கலாம். ரெண்டு நாட் போட்டுக்கோங்க. 2 நாட் போட்டுட்டு அதையும் கலண்டு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம். நல்லா உள்ளடங்க போய் அந்த நாட் போட்டிருக்க நாட் மேலேயே இன்னொரு நாட் போடுங்க. சேம் மறுபடியும் நம்ம ஒரு கொஞ்சம் க்ளூ கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ எக்ஸஸாக இருக்க நம்மளுடைய சணலை கட் பண்ணிடலாம். ஓகேயா? இப்போ நம்மளுடைய இந்த த்ரெட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஆறினோன்னு அழகாக வந்துடும். பாருங்க, இப்போ ஃபேஸ் பண்ணலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா பென்சிலில் ஃபஸ்ட்டு கண் மூக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெனில் பண்ணலாம். நான் ஒரு பென்லையே பண்ணுறேன். ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு குட்டி டாட் வச்சிங்கன்னா 2 கண் ரெடி ஆயிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சிலில் பண்ணிகிட்டே பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிங்கனாலும் நல்லது. இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் பென் இல்லைன்னா ஒரு ஷார்ப்பி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா இருக்கா?
ரைட். இப்போ வந்து இதுக்கு ஒரு குட்டியாக நம்ம தலைக்கு வந்து ஒரு சின்ன பூ வைக்கலாம். ஓகே, இது ஒரு ஒயிட் பெயிண்ட். ஏதாவது ஒரு டூத்பிக் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஸ்கொயர் எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த தலைக்கு முன்னால் ஒரு சின்ன பூ வைப்போம். க்ரியேட்டிவிட்டி தான், நீங்கள் பூ தான் வைக்கணும்னு இல்லை, என்னவும் பண்ணலாம். ஒரு போ போடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க, நம்மளோட க்யூட்டான குட்டி பொம்மை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்ப்பீங்களா? கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.